வணக்கம் நண்பா. சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம், தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். தைரியத்துடன் நல்வழியில் உங்களது இலக்கிற்காக கடுமையாக முயற்சித்தால் அதை நிச்சயம் அடையலாம். இறுதியில் நீங்கள் எவ்வளவு வயது உயிர் வாழ்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, உயிர் வாழும் காலம் எவ்வளவு முழுமையாக வாழ்கிறீர்கள் என்பதே மிகவும் முக்கியமானது. எனவே வாழும் போதே உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் வாழப் பழகுங்கள். அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழப் பழகுங்கள். அதுவே சிறந்த வாழ்க்கை. உங்கள் கனவுகளுக்காக வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை தியாகம் செய்யலாம், ஆனால் கனவையே தியாகம் செய்யாதீர்கள். செயல்களே வெற்றிக்கு அடித்தளம். எண்ணங்கள் செயலாக மாற வேண்டும். செயல்களே உங்கள் வெற்றியை உருவாக்குகிறது. லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நொடியையும் வீணாக்காமல் லட்சியத்திற்காக உழைத்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான பாடங்களை கொண்டது. நீங்களாக கற்றுக்கொள்ள நினைக்காவிட்டாலும் வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நிறுத்தாது. வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடங்களை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் மனிதர்களே வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். அவமானங்கள் உன்னை வலிமையானவனாக மாற்றுகிறது. அதுவே சாதிக்க வேண்டும் என்ற வெறியை உங்களுக்கு தருகிறது. உங்கள் உறுதியும் விடாமுயற்சியும் உங்களை வெற்றிகரமான மனிதராக மாற்றுகிறது. எத்தகைய கடினமான சூழ்நிலையிலும் உங்கள் மன உறுதியை இழக்காமல் முயற்சி செய்தால் அதிலிருந்து வெளிவந்து வெற்றி பெறலாம். அவரைப் போல் இவரைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே. நீ உன்னை போல் வாழப் பழகு. அதுவே உன்னை ஒரு தனித்துவமான மனிதனாக மாற்றும். நீ நினைத்த வெற்றியை உனது தனித்துவமான பாதையில்தான் அடைய முடியும். தோல்வியாளர்கள் வெற்றியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்துகிறார்கள். வெற்றியாளர்களோ தங்கள் வெற்றியில் மட்டும் முழு கவனமும் செலுத்துகிறார்கள். அதனால் வெற்றி அடைகிறார்கள். நீங்கள் ஒன்றை கனவு காண முடிந்தால் அதை நிச்சயம் உங்களால் அடையவும் முடியும். நம்பிக்கை கொள்ளுங்கள். கனவுக்காக திட்டமிடுங்கள். அதை அடைய முயற்சி செய்யுங்கள். உங்கள் கனவு வாழ்க்கையை நிஜத்தில் வாழலாம். நேரம் இருக்கிறது என்று நீங்கள் நம்பிய ஒரு விஷயத்தில் செய்யும் முயற்சியை கைவிடாதீர்கள். உங்களுக்கு நீங்களே நினைவூட்டிக் கொள்ளுங்கள். பெரிய விஷயங்களை அடைய சற்று நேரம் எடுக்கும். ஆனால் அதை நம்பிக்கையோடு எதிர்பார்த்தால், அதற்கான முயற்சியை செய்தால் அதை அடைவது உறுதி. நேரம் உங்களுக்காக நிற்காது. உங்கள் இலக்கும் உங்களுக்காக காத்திருக்காது. காரணம் கூறிக்கொண்டு செயலை தள்ளி போடாமல் உடனே செய்து பழகுங்கள். பெரிய வேலையை செய்வதற்கான ஒரே வழி நீங்கள் செய்வதை நேசிப்பதே. செய்யும் வேலையை நேசித்து ஆர்வமுடன் செய்தால் அதில் வெற்றி நிச்சயம். நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடுவதில்லை. முயற்சி திருவினையாக்கும். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வலிகளும் வேதனைகளும் வாழ்க்கையில் வரும் சோதனைகளும் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தந்து விட்டுதான் போகிறது. அதை கவனமாக கவனித்து கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் உயரலாம். மனம் பதட்டத்தில் இருக்கும் போது எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே. சற்று நேரம் அமைதியாக இரு. மனது தெளிவு பெறும். பிறகு எடுக்கும் முடிவே சரியானதாக இருக்கும். உங்கள் சொந்த கனவுகளுக்காக உழைக்கத் தொடங்குங்கள். இல்லை என்றால் வெறும் பணத்திற்காக, வேறு ஒருவர் கனவிற்காக நம் வாழ்க்கை முழுதும் உழைக்க நிர்பந்திக்கப்படுவோம். எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி அணுகுமுறை உதவுவது இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நியாயமான முறையில் நமது அணுகுமுறையை மாற்ற வேண்டும். வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல. அப்படி பெறுவது நிலைக்காது. வெற்றி என்பது முயன்று பெறுவது. முயற்சியினால் வரும் வெற்றியே நிலைத்து நிற்கிறது. ஆணவமே உங்களை அழிக்கும் எதிரி. அது உங்களுக்குள் இருந்து உங்களையே அழித்துவிடும். எனவே ஆணவத்தை துரத்துங்கள். பணிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறு. தடைகளை தாண்டிய பயணமே வெற்றியை தரும். அனைவரையும் நேசிக்க வேண்டும். அதில் சிலரை மட்டும் நம்ப வேண்டும். அதில் ஒரு சிலரை மட்டுமே பின்பற்ற வேண்டும். ஆனால் ஒவ்வொரு மனிதரிடமும் இருந்து பாடம் கற்க தயாராக இருக்க வேண்டும். அதுவே வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். உங்கள் தேவைக்காக மற்றவர்களை பயன்படுத்தாதீர்கள். தேவை முடிந்தவுடன் அவர்களை வெறுக்காதீர்கள். பொருளை பொருளாகவும் மனிதனை மனிதனாகவும் பார்க்க பழகுங்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள். மனிதர்கள் மீது அன்பு செலுத்துங்கள். அதுவே சரியான முறை. தான் கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் உறவுகளே உண்மையான உறவுகள். விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதை உறங்குவது இல்லை. நீ செய்யும் செயல் விதை போன்றது. அது நிச்சயம் ஒரு நாள் பயன் தந்தே தீரும். நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல. ஆனால் நீங்கள் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு. மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதையும் காது கொடுத்து கேட்க வேண்டும். அப்படி கேட்பவர்களே தனது அறிவை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள், முன்னேறுகிறார்கள். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.
நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.